ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. என்னோட பொண்ணு எதுவும் மூட் அவுட் ஆயிட்டாதான் நான் வருத்தப்படுவேனே தவிர மத்தபடி அவ சந்தோஷமா இருந்தானா நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரியா சொன்னீங்க. இப்ப அவங்க சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, உங்க சமையல் ரொம்ப 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 நல்லா இருந்தது. இத்தனை வருஷமா எங்கேயோ நாக்கு கடியில ஒளிஞ்சு கிடந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே இப்பதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பூர்வ ஜென்ம வாசனைன்னு நினைக்கிறேன். ஏதோ குட்டி பாப்பா விளையாட்டா சொல்றான்னு நினைக்காம சிரமப்பட்டு எனக்காக சமைச்சு அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எப்படியும் காலையில டிஃபனோட சேர்த்து லஞ்சும் செஞ்சிருவேன். எனக்கும் தமிழுக்கும் பேக் பண்ணிடுவேன். இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொரு டிஃபன் பாக்ஸ், அவ்வளவுதான். எங்களுக்கு செய்யறதுல கொஞ்சம் உங்களுக்கும் செய்யறோம். இதுல என்னங்க சிரமம்? அம்மா, அவரு ஏன் கூட பேச கூப்பிட்டா நீங்களே பேசுறீங்க. போனை கொடுங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்ட், சாரி. சூப்பரா இருக்குல்லங்க. மாப்ள, இடம் நல்லா இருக்குடா. நல்லா மெயின் ரோடா பார்த்து இடத்த பிடிச்சிருக்க. 4 பேர் கண்ணில் படுற மாதிரி பெரிய போட பண்ணி வையே. ஆகட்டும் மாமா, அப்படியே செஞ்சிருவோம். காலங்காத்தால 6 மணிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கிற ஒரே ஆளு இந்த உலகத்துல இவன் மட்டும்தான். இதெல்லாம் எங்க உருப்பிட்டு ஒண்ணுகர சேர போகுது. ஏங்க நல்ல நாளதுமா எதுக்கு பிள்ளைய திட்டிட்டே இருக்கீங்க? திட்டுனாலா மட்டும் உன் புள்ள உருப்பிட்டுருவான். மாமா, நான் வேணா யாரையாவது அனுப்பி உங்களுக்கு காஃபி அவங்க சொல்லட்டுமா? இல்ல மாப்பிள்ள, வீட்டுல இருந்து புறப்புறப்ப காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன். சரிங்க மாமா. மாமா, நான் கூட துரைய என்னமோ நினைச்சேன். நல்லா மெயினான இடத்துல கடையை போட்டு உட்காந்துட்டானே. இப்படியே படிப்படியா வளர்ந்து பெரிய ஆயிட்டானா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாவும் நல்லாவும் தான் இருக்குது. ஆனா இவனை கடைசி வரைக்கும் எதுலயுமே நம்பவே முடியாதே மாப்பிள்ள. அவரு பேச்சு அவரே கேட்க மாட்டார. ஆமா, ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தப்ப ஊர் சுத்துறான்னு கரிச்சு கொட்டிட்டே இருந்தீங்க. இப்ப அவன் ஏதோ சொந்த முயற்சியில மேல வந்திருக்கிறான்னு நினைக்கிறப்ப சும்மா குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவனை பாவம் என்னதாங்க செய்வான்? சும்மா எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன, உன் புள்ள கலெக்டர் உத்தியோகத்துக்கு போயிட்டான், அவனை நான் ஒன்னும் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லல. அத வீட்டுல தனியா கூப்பிட்டு சொல்லுங்க. கடையில 4 பேர் வந்து போற இடம் அக்கம் பக்கத்துல பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அப்படியே தனியா கூப்பிட்டு உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டாலும் அதை கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பான். அம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் சாமி கும்பலாமா? அம்மா, அப்படியே பாரதி வந்து விளக்கத்து சொல்லுமா. என்னடா சொல்ற? அட ஆமாமா, நீ சொன்னாதான் கேட்பாங்க, சொல்லுமா. பாரதி, நீ வந்து உன் கையால விளக்கேத்துமா. அத்தை, பெரியவங்க நீங்க எல்லாரும் இருக்கும்போது நான் விளக்கேத்துறது சரியா இருக்காது. நீங்க உங்க கையால விளக்கேத்தி நல்லபடியா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, பாரதி சொல்றது சரிதாம்மா. ஆதி, இந்த டெண்டர் கண்டிப்பா கிடைச்சிரும்ல? சி, அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். நீ என்ன நினைக்கிற கேஷோ? டேய், என்னடா நீயும் பாரதியும் டே நைட்டா உட்காந்து வேலை பாத்தீங்க. கோர்ட் அனுப்பும்போது நீ செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்ன. இப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்க. நான் நினைக்கிறது நடக்கவா போகுது? அப்படின்னா நான் நினைச்சதுதான் நடக்கும். ஐயோ சாமி, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன பண்றேன்னு சுத்தமா புரியல ஆதி. மேனேஜர் கிட்ட கேக்குற, அப்புறம் பாதி தான் கோட் பண்ண சொல்ற.
இங்க வச்சு செஞ்சா லீக் ஆகும்னு தெரிஞ்சே இங்க வச்சே லீக் பண்ண சொல்றேன். இப்ப என்கிட்ட வந்து என்ன நினைக்கிறேன்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும், சீக்கிரமே எல்லாமே புரியும். மே கமன் சார். வாங்க பாரதி. சொல்லுங்க பாரதி. சார். மே கமின் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நாம டெண்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு ரிப்ளை வந்திருக்கு சார். சார், அந்த மொத்த டெண்டரும் இப்ப ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நாம டெண்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு ரிப்ளை வந்திருக்கு சார். நீங்க கோட் பண்ண ரேட்டும் அக்ரிமெண்ட்டும் எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி அவங்க அந்த டெண்டரை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க சார். சார், இப்ப மொத்த டெண்டரும் அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. அவங்க நாளைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்களா சார்? எப்ப இவரு நான் ரெடி பண்ண அக்ரிமெண்ட் வேண்டான்னு சொல்லி இவருக்கு வேண்டப்பட்டவங்கிற ஒரே காரணத்துக்காக 3 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த இந்த பொண்ணை வச்சு ரெடி பண்ணாரோ, அப்பவே இதுதான் ரிசல்ட்னு எனக்கு தெரியும் சார். சார், இந்த ஃபீல்டுல எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதை விட்டுட்டு யாரோ ஒரு கத்துக்குட்டிய நம்பி 25 கோடி ரூபாய் டெண்டரை டீல் பண்ணா இப்படிதான் சார் ஆகும். எம்டி சார், இனிமேலாச்சும் யாரை எங்க எப்படி வைக்கணும்னு பார்த்து வைங்க சார். தயாளன் சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா சார்? பாரதியை வச்சு ரெடி பண்ண டெண்டர் ஃபைலால இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். சோ இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போனதுக்கு முழு காரணம் பாரதி தான் சொல்ல வரீங்க, அதானே? பின்ன என்ன சார், நிஜமாவே டெண்டரை ரெடி பண்ண தெரியலையா? இல்ல அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கமிஷனை வாங்கிட்டு ரேட்டை அதிகமா போட்டுட்டாங்களான்னு தெரியலையா? எப்படியோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுல சார். சூப்பர் தயாளன் சார். அப்போ நீங்க போட்ட டெண்டர் காப்பி அனுப்பியிருந்தா கட்டாயம் இது நமக்கு தான் கிடைச்சிருக்கும்னு சொல்ல வரீங்க இல்லையா? வேற என்ன சார் சொல்றேன், அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லது. அப்ப போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் டெண்டர் ஃபைல்ஸை ரெடி பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அப்புறம் ஏன் சார் ஒரு வருஷம் கூட டெண்டர் நமக்கு கிடைக்கல? சார், உங்ககிட்ட தான் சார் கேக்குறேன். நீங்க அனுப்பியும் இத்தனை வருஷம் கிடைக்கலனா அப்ப அதுக்கு என்ன சார் காரணம்? என்ன பாரதி, ஓகேவா? சக்சஸ் தானே? ஏ பாரதி, பணம் வாங்கின சந்தோஷத்துல காது அடைச்சிருச்சா? லதா, என்ன கேட்ட? ஏண்டி, நான் கேட்டது உன் காதுல விழவே இல்லையா? இல்ல லதா, நான் கேக்கல. என்னது கேக்கலையா? ஏன் பாரதி? நம்ம அதிர்ஷ்டம் அப்படி. நமக்கு முன்னாடி நம்ம துரதிருஷ்டம் போய் எம்டி ரூம்ல உட்கார்ந்திருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பாரதி, ப்ளீஸ். நான் எம்டி கிட்ட பிரச்சனைய சொல்ல போற நேரமா பார்த்து கரெக்டா மேனேஜர் உள்ள வந்து டெண்டர் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதோட விட்டாலும் பரவாயில்ல, நான் டெண்டர் கோட் பண்ணதுனால தான் கிடைக்கலன்னு அவங்க முன்னாடியே சொல்றாரு. இதுக்கு மேல நான் எம்டி கிட்ட எப்படி கேட்க முடியும்? என்ன பாரதி சொல்ற? இப்ப என்ன பண்ண போற? எனக்கும் அதான் புரியல லதா. ஏய், அப்போ எப்படி சமாளிக்க போற? ஏதோ 1000-2000னா எப்படியாவது புரட்டிக்கலாம். ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட எப்படி ரெடி பண்ண முடியும்? தெரியல லதா. ஆனா பிரச்சனை என்ன புதுசா?
முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு மேல என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம். நீ வேலையை பாரு. பாரதி, அண்ணா, இந்த பொருள் எங்க இருந்து எடுத்தீங்களோ ஒரு சின்ன கீறல் விழாம உள்ள கொண்டு போய் வைங்கடா. 2 நிமிஷத்துல இந்த வீடு பழைய மாதிரி இருக்கணும். சீக்கிரம்டா. கேள்வி எல்லாம் கேட்காதீங்கடா, சொல்றத மட்டும் செய்யுங்கடா. எடுங்கடா, கொண்டு வாங்க. மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம், யாருன்னு தெரியாம பண்ணிட்டோம். அண்ணே, நீங்க சொன்னது மாதிரி எடுத்த பொருள் எல்லாத்தையும் அந்த நேரத்துல வச்சுட்டோம்னே. மேடம், நீங்க யாரு என்னன்னு தெரியாம வார்த்தைகள் அதிகமா பேசிட்டேன் மேடம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். அம்மா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன சொல்ற தமிழ்? இல்லம்மா, அந்த பேட் அங்கிள்ஸ் தாத்தா வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் மட்டும் இல்ல, மனசுக்கு பெரிய நிம்மதி. அவங்க மட்டும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்னே தெரியல. ஆனா அப்படி பேசிட்டு இருந்தவங்க எப்படி திடீர்னு கிளம்பி போனாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? சொல்லு பாப்போம். அந்த பேட் அங்கிள்ஸ் போனதுக்கு என்னோட மேஜிக் தாம்மா காரணம். என்னது மேஜிக்கா? ஆமாம்மா. சும்மா விளையாடுது தமிழ். ப்ராமிஸ் அம்மா. அந்த பேட் அங்கிள்ஸ் எல்லாரும் தாத்தா வீட்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பயந்துட்டே சொன்னா, அவருதாம்மா நீ கண்ணை மூடிட்டு 10 வரைக்கும் என்ன, அதுக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும்னு சொன்னாரு. நானும் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன்னா அங்க யாருமே இல்லம்மா. அப்பனா அது மேஜிக் தானே? யார் அந்த மனுஷன்? எதுக்காக நம்மளுக்கு இவ்ளோ உதவி செய்யணும்? தமிழ், இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரீயா இருப்பாரா? அவர் ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணலாமான்னு கேக்குறியா? ஐ சரிம்மா, போனு கொடு, நான் கேக்குறேன். என்ன ஃப்ரெண்ட், இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட். நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன அது முக்கியமான விஷயம்? அதுக்கு என்ன ஃப்ரெண்ட், தாராளமா. என் குட்டி ஃப்ரெண்ட் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வராம இருக்க முடியுமா? சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஃப்ரெண்ட், நாம எப்பவும் மீட் பண்ணுவோமே ஒரு இடம். அந்த ஐஸ்கிரீம் ஷாப் கரெக்டா? எஸ், அதேதான். ஃப்ரெண்ட், நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல ஐஸ்கிரீம் ஷாப்ல இருப்போம். டன். நானும் இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட், பை. பை.
நிமிஷத்துல ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்துருவாங்க. சரியா? தமிழ், நீ பிளான் பண்ணி தாண்டி அவர் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வர சொல்லிருக்கேன். இப்பதானே தெரியுது உனக்கு எப்படி அடிக்கடி கோல்டு வருதுன்னு. இரு, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வரட்டும், நான் அவர்கிட்டயே கேக்குறேன். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, என் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லாதீங்கம்மா. என்ன தயாள், டெண்டர் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா? மேடம் மேடம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். பிளான் பண்ணி ஒரு பெரிய டிராமா போட்டு அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க மேடம். ஏய், என்ன சொல்ற நீ? மேடம், சும்மா பேருக்கு ஒரு டெண்டர் காப்பியை காமிச்சு ஏதோ டெண்டர் ஒன்னு அனுப்புற மாதிரி நம்மள நம்ப வச்சுட்டு இப்போ ஒரிஜினல் காப்பியை அவங்க நேர்ல எடுத்துட்டு போறாங்க மேடம். இந்த பார் தயாள், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஐயோ மேடம், ஆமா மேடம், இது எனக்கே இப்பதான் உண்மை தெரியும் மேடம். அன்னைக்கு நான் டெண்டர் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னப்போ கூட அவங்க ஏதோ தெரியாத மாதிரி அமைதியா இருந்தாங்க மேடம். ஆனா எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க மேடம். இந்த எம்டி கூட ஒருத்தன் இருக்காம பாருங்க மேடம், பக்காவா பிளான் பண்ணி பண்றான் மேடம். அவன் பயங்கர கில்லாடியா இருக்கான் மேடம். அவனை சாதாரணமா எடை போட்டது தப்பா போச்சு. சரி, இப்ப என்ன கோட் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல மேடம், இதுல என்ன ரேட் கோட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. ஒருவேளை ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மேடம். ஏய், முடியாது. இங்க பாரு, அது மட்டும் நடந்துடக் கூடாது. நான் யார் முன்னாடியும் தோத்து போயிடக்கூடாது தயாள். சரி, இங்க பாரு, இப்போ அந்த டெண்டர் காப்பி அங்க போனா தானே அவங்க கைக்கு கிடைக்கும். ஆமா மேடம். அப்ப நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. அந்த டெண்டர் ஃபைலும் அவங்களும் அங்க போய் சேரக்கூடாது. மேடம், அவங்க அங்க போகல, டெண்டர் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற செய்தியை மட்டும்தான் நீ எனக்கு சொல்லணும். புரியுதா? ஓகே மேடம், ஓகே மேடம், புரியுது மேடம். தயாள், என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் மேடம். அப்ப செஞ்சுட்டு கூப்பிட. இங்க பார், துளி கூட நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அதான் அத்தை, எனக்கும் புரியல. அந்த ஒரே ஒரு போன் கால் தான், அவ்வளவுதான். அவங்க அப்படியே மாறி உங்களுக்கு தேவையான டைம் எடுத்துக்கிட்டு மெதுவா பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அத்தை. சரி, எல்லாரும் மனுஷங்க தானே. அவனுக்கும் புள்ள குட்டிங்க குடும்பம்னு இல்லாமலா இருக்கும். யாராவது நியாயத்தை எடுத்து சொல்லிருப்பாங்க. அதான் மனசு இறங்கி மெதுவா கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏமா அவ கதை சொல்ற, நீயும் ஊன்னு கொட்டிட்டு இருக்க. ஊர் உலகத்துல எந்த கந்து வெட்டிக்காரனாவது மனசலகி பணம் அப்புறம் கொடுன்னு சொல்லிட்டு போவானா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுதான் இந்த உலகத்திலேயே 8வது அதிசயமா இருக்கும். அவனா வம்படியா வீட்டு மேல கையெழுத்து வாங்கி கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பலான்னு வந்திருப்பான். இவங்க அவன் கையில கால்ல விழுந்து இருக்க இடம் வேணும்னு கெஞ்சிருப்பாங்க. அவனும் சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்னு விட்டுட்டு போயிருப்பான். அதுக்குள்ள வந்து கதை சொல்றா பாரு. தமிழ் அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாலாம். உடனே ரவுடிக்கு கால் வந்துச்சா. அப்படியே மனசு மாறிட்டானா. இப்ப பணம் வேண்டாமா, வேணுங்கிற டைமை எடுத்துக்கோங்க அப்புறமா கொடுங்கன்னு சொன்னாங்களா. யாராச்சும் காதுல பூ சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்ல சொல்லு. கத்திரிக்காய்ல கத்திரிக்காய், அது முட்டுனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். சீக்கிரமே உன் குட்டி என்னன்னு தெரியுதான் போகுது பாரு. தனோ, நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைன்ற முடிவுக்கு வந்திருக்க. நீ கொஞ்சம் மாறி பாரு, உன் கண்ணுக்கு எல்லா நல்ல விஷயமும் தெரியும். பாரதி, இவ நம்பினாதான் அதிசயம். இவ சொல்றது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. ஆமா பாரதி,
நாளன்னைக்கு நம்ம பங்காளி வீட்டு கல்யாணம் இருக்கே, திருச்சிக்கு போகணுமே. நீயும் தானே வர? பாக்குற அத்தை, இப்பதான் ஆபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ஒர்க் வேற ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. அதோட தமிழும் ஸ்கூல் லீவ் போட முடியாது, எக்ஸாம் வேற வருது. நீ ஒரு நாள் லீவ் கேட்டு பாரு. கிடைச்சதுன்னா தமிழுக்கும் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அவளையும் சந்தோஷமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை, நான் கேக்குறேன். ஏதாவது ஒன்று சொல்றதே வேலையாரு. சரி, பாரதி, ஃபைல் டெண்டர் காப்பி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இருக்காது. சேஃப்டிக்கு 2 காப்பி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இந்த கார்ல போறவங்க தான் விடவே கூடாதுடா. ஃபர்ஸ்ட் போடா 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 போடா. ஏய், இன்னைக்கு அவன் கையில ஃபைல வாங்காம விடவே கூடாதுடா. வாங்கணும்னா அவன் கதையை முடிக்கணும்டா. போடா போடா போடா. என்னடா நல்லா போயிட்டு இருக்கே, யாரும் கெடுதல் பண்ணலையேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆதி, யார் இவங்க? எதுக்கு நம்ம காரை இடிக்கிற மாதிரி வராங்க? ஆதி, யார் இவங்கலாம்? வேற யாரா இருக்க போறாங்க? எல்லாம் நமக்கு வேண்டாதவங்க தான். நம்ம கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வரோம்ல, அதான் அவங்களுக்கு பிடிக்கல, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆதி, பயப்படாதீங்க பாரதி, நான் அங்கே. டேய், என்னடா போயிடுச்சு?
அதாண்டி ஃபைல் எங்க? சார், நாங்க சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து டெண்டர் சப்மிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். மேடம், டெண்டர் சப்மிட் பண்ற டைம் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இந்நேரம் கவர் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க லேட்டா வந்துட்டீங்க. ஐயோ சார், ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். ப்ளீஸ் சார். ஓகே மேடம், 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் கேட்டுட்டு வரேன். ஓகே. பாரதி, கண்டிப்பா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. அவங்க வந்து கூப்பிடுறப்போ நீங்க மட்டும் உள்ள போங்க. ஆனா நான் மட்டும் எப்படி ஆதி தனியா போறது? இந்த மாதிரி டெண்டர் மீட்டிங்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நான் என்ன சொல்லி எப்படி டீல் பண்ணுவேன்? எனக்கு ஒன்னும் புரியல. பாரதி, முதல்ல உங்க மேலயும் நீங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த டெண்டர் மேலயும் நம்பிக்கை வைங்க. நம்ம கோட் பண்ணி இருக்கிறது நமக்கு மட்டும் ப்ராஃபிட்டபிள் இல்லாம அவங்களுக்கும் ப்ராஃபிட் தான் அஷ்யூர் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரத்தில் உங்களோட கான்பிடன்ஸ் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க பாரதி. ஆதி என்ன இந்த மாதிரி பெருமையா சொல்றாருன்னா அது அவரோட பெருந்தன்மை. ஆதியோட ஐடியாஸும் ஒத்துழைப்பும் இல்லாம இது எதுவுமே சாத்தியமாயிருக்காது. இது என்னால மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டா அது என் முட்டாள்தனம். என்னதான் எம்டி சார் இந்த ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாலும் ஆதி என் கூட இருந்ததுனால்தான் இதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடிஞ்சது. என்னப்பா மாறி மாறி புகழ்ந்தது போதும், சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்க. கையை விடு, விடு சொல்றேன்ல. அட, இங்க பண்ற கோவத்தை பேசாம போயிடு. தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. வாங்க மாட்டேன். வேணா கட்டிக்கவா? ரவி, சும்மா கத்தாத. அன்னைக்கு என்னமோ அத்தனை பேருக்கு முன்னாடி ஆதி கண்ணத்துல அரைஞ்சி இனிமே என் முஞ்சல முழிக்காத, என் கூட பேசாதன்னு பெருசா பொறிஞ்சு தள்ளன. ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னாச்சு? நீ அவனை பத்தி பேசுறதும் அவன் உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறதும் ஆபீஸ்ல ஒரே படமாலாம் இருக்கு. ஓ, ஒருவேளை சென்னைக்கு போன கேப்ல காதல் மலர்ந்துருச்சோ? காதல் மட்டும்தானா இல்ல? டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கேட்டுரும். அன்னைக்கு ஆதி அடிச்சிருக்க கூடாது.
உன்னை அடிச்சிருக்கணும். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி பேசின செருப்பால் அடிப்பேன். என்னையா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? சரியான நேரம் பார்த்து உன்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தல. என் பேர் ரவி இல்லடி. என்ன டேய், ஏன்டா போன் எடுக்கல? சித்தி எனக்கு கால் பண்ணிருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ஆதி, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் இந்த சித்திய மறந்துட்ட. சச்சே, அப்படிலாம் இல்ல சித்தி. பின்ன டெண்டர் கிடைச்சிருக்கு, அந்த குட் நியூஸ கூட நீ என்கிட்ட சொல்லல பாத்தியா? இத கூட யாரோ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஐயோ சித்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நானே நேர்ல வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். ஏய் ஆதி, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆதி. சரி, எனிவே இந்த கம்பெனியோட எம்டியா உன்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் இது. ஆதி, நீ இன்னும் மேல மேல வளரணும்ப்பா. தேங்க்ஸ் சித்தி. ஓகே, வச்சிடுறேன். என்னடா ஆதி, கலந்து ஏதோ யோசனையிலே இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? எஸ், ப்ராப்ளமே தான்டா. நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம கூடவே நடமாடுற மாதிரியே இருக்கு. டேய், என்னடா சொல்ற? ஆமா கேஷவ், நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு டெண்டர் கிடைச்ச வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு அப்படியே யோசிச்சு பாரு. ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எரிஞ்சது நிச்சயமா ஆக்சிடென்ட் இல்ல. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. அதே மாதிரி நான் டெண்டர் சப்மிட் பண்ண போறப்ப நடந்த சம்பவங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பாரு. நம்ம அங்க போறது யாருக்கு எப்படி தெரியும்? டேய், யாராவது உங்க கம்பெனிக்கு பழைய எதிரிங்க இருந்து அவங்க உன்னை... சான்ஸே இல்ல. எப்படி சொல்ற? டெண்டர் காப்பியை சப்மிட் பண்ண போனது நான் இல்ல, நீ. எம்டிங்கிற பேர்ல நீ தான் இங்க இருக்க. எம்டியோட பிஏவா தான் நான் போனேன். அப்படி இருந்தும் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அவங்க டார்கெட் நீயோ நானோ இல்ல. இந்த டெண்டர் நமக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுதான் அவங்களோட நோக்கம். டேய், அது எதுவா வேணா இருந்துட்டு போடுண்டா. ஆனா உனக்கு பட்டு ஏதாவது ஒண்ணு நடந்துருந்தா உங்க அம்மாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லிருப்பேன்? டேய், இது சரிப்பட்டு வராது. பேசாம கிளம்பி போய் கமிஷன் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். வா, உடனே போலாம். டேய் கேஷவ், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் நடக்க போறது இல்ல. ஆனா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்க யாரு, ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாமளும் எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்கணும். டேய் ஆதி, நீ எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிற. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுடா. இதுக்கு மேல நம்ம இருக்கிறது சரியா படல. டேய் ஆதி, பேசாம நாளைக்கு சென்னை கிளம்பிடலாம்டா. டேய், நீ ரொம்ப பயந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கி எழுந்துரு, காலையில எல்லாம் சரியாயிடும். டேய் ஆதி, இது பணத்துக்கா இல்ல பதவிக்கான்னு எனக்கு தெரியாது. பட் எதுவா இருந்தாலும் ரெண்டுமே ஆபத்து தான். அப்படி உயிரை பணைய வச்சுட்டு இங்க இருந்துதான் ஆகணுமா என்ன? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. டேய், அப்படி ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி எதிரி ரொம்ப பயங்கரமானவங்களா இருந்தா இந்த டெண்டரை சக்சஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க சுயரூபம் தெரிய வரும்.